கோவையில் பாகற்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் போன்ற கொடியில் விளையும் காய்கறிகளின் கொள்முதல் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நீங்கள் காணும் இந்த காய்கறிகள் விற்பனைக்கு அனுப்பப்பட்டவை அல்ல. போதிய விலை கிடைக்காததால் உரமாக மண்ணில் வீசப்பட்டவை. கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் கொடி காய்கறிகளை பயிரிடுகின்றனர். பீர்க்கங்காய், புடலங்காய், பாகற்காய் உள்ளிட்ட காய்களை ஊடு பயிராகவும் நேரடி சாகுபடியாகவும் விளைவிக்கின்றனர். இந்நிலையில் சமீப காலமாக இவற்றின் கொள்முதல் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. 1 கிலோ கொடிக்காய் வகையை விளைவிக்க குறைந்தது 15 ரூபாய் செலவிட வேண்டிய நிலையில் 5 முதல் 15 ரூபாய்க்கு மட்டுமே அவை விலை போவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். புடலை, பாவை, பீக்கிங் போட்டுக்கிறேங்க. இப்போ ரேட்டு நம்ம குறைய போயிட்டுருக்குது. அது ஒரு நிர்ணயமாக ரேட் இருந்தால் நம்மளுக்கு பரவாயில்ல. ஒரு காய் ஒரு கிலோ மேலே நம்மளுக்கு 12-15 ரூபா ரேட்டு பக்கம் செலவாகுது. அது நம்ம ஆளை விட்டு பொறிச்சு வாடகை கொடுக்கும்போது நம்மளுக்கு அங்கே 5 ரூபாய்க்கு போனால் நம்மளுக்கு இன்னும் கட்டுப்படி ஆகுது. ஒரு நிர்ணயமாக இருந்தால் பரவாயில்லைங்க விவசாயத்துக்கு. இதற்கு அதிக விளைச்சல், வெளிமாநில காய்கறி வரத்து ஆகியவையே காரணமாக கூறப்படுகிறது. கொடி காய்களின் கொள்முதல் விலை பாதாளத்துக்கு சரிந்துள்ளதால் வேறு வழியின்றி விவசாயிகள் காய்கறிகளை உரமாக மண்ணில் கொட்டி வருகின்றனர். இப்போ நிலத்தில் நாங்கள் போட்டுக்க பார்த்தீங்கன்னா விலை இல்லைங்க. அதை கொண்டு போனால் வாங்கக்கூடிய ஆள்களை 5 ரூபா 10 ரூபாய்க்குள்ள போகும்போது அங்கே கொண்டு போனோம்னா எங்களுக்கு கொண்டு போகிற காஸ்ட்டே கிடைக்கிறதில்ல. 10 ரூபாய்க்கு போனால் கமிஷன் போகுது, வண்டி வாடகை போகுது. ஆள் வெட்டினாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் பொழுதுக்கு வெட்டினா ஒரு 100 காய் வெட்டுறது பெரிய விஷயமா இருக்குது. கணக்கு பார்த்தா அவங்களுக்கு கூலியாக தான் கணக்கு பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் மிச்சமாகிறது இல்லைங்க. அதனால இப்போ வேணாம்னு அழிச்சிட்டு இருக்கோம். தொடர் இழப்பினை தடுக்கும் வகையில் கொடிக்காய் வகைகளுக்கு கிலோ 35 ரூபாய் முதல் 40 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோவை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளைச்சல் அதிகமாகும் காலகட்டங்களில் கொடி காய்கறிகளை கொள்முதல் செய்து அதனை சிப்ஸ், வத்தல் போன்ற மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்த வேளாண் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் நிதினுடன் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.